வந்து சூரிச் என்ற நகரத்தில், சுவிட்சர்லாண்டில் சூரிச் நகரத்தில் எடுக்கப்பட்ட காணொளி. முக்கியமான சில வீதிகளை நான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். நான் காரில் போக்குள்ள கண்ட நல்ல வீதிகளையும் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிருக்காத நல்ல வீதிகளையும் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். தான் சரவண பவன் வலது பக்கம் தெரியுது. புதுசாக தொடங்கின சைவ உணவகம். ஸ்டார்டில் வந்து லிமட் பிளாட்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். லிமட் பிளாட்ஸ் நேராக தெரிகிறது. லிமட் பிளாட்ஸ் இதில் பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஸ்கூல். ஸ்டார்ட்டில் இருக்கிற ஸ்கூல் இது லிமட் ஸ்ட்ராஸ் என்ற லிமட் ரோட் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்டட்ல இந்த இடத்த இது வந்து ஒரு வித்தியாசமான இடம். ரெண்டு பக்கம் ஓங்கி வளர்ந்த மரங்கள் கிரீனா இருக்கு. இந்த ஊர் மாதிரி நல்ல வடிவான இடம். நிழல் தர்ற ஒரு ரோட்டம் இருக்கிற மாதிரியா நல்ல வடிவான இடம். புளிய மரம் மாதிரி இருக்கேன்னு அது மாதிரி. ஓகே, இப்போ இப்படியே நேராக போனோம்னா புகைக் பிளாட்ஸுக்கு போகிறோம். எங்களுக்கு க்ரீன் கவனம் அப்படி இருந்தும் கவனமாக பார்த்து எடுக்கணும். சைக்குக்காரங்கள் பார்க்காம வருவானுங்க. இதால் போனோம்னா லிமட் பிளாட்ஸுக்கு போகிறோம். ஸ்டட்டுக்குள்ள ஒரு விதம் பஸ் வந்து எல்லாம் அடிக்கடி போகிற வழியாக போக்குவரத்து ஈஸி. காரை விட அது ஈஸி.
இப்போ பஸ் வர நேரம் சர்வீஸ் க்ரீன் ஆகாது எனக்கு, வெயிட்டிங் பண்ணி ஆகணும். பஸ்ஸை பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு சென்சோ வேலை செய்ய கொஞ்சம் கிட்ட போகும், கொஞ்சம் கிட்ட போகும். சைக்கிள்காரங்க வராங்க, அவங்க நிற்க மாட்டாங்க, அவங்க ரெட்லேயும் எடுப்பாங்க. இங்கே சைக்கிள்காரங்க அவ்வளோத்துக்கு சரியான அந்த பொறுமை இல்லை, ரெட்லேயும் எடுப்பி நம்மவே. நாங்கள் பார்த்து போனோம். கார் இதுக்கு அளவுல ஆயிடுங்க, அதில் நிற்கிதுக்கா. அதுக்குள்ள ஓணுங்கள் இருக்கு, ஆனால் இதில் உங்களாய்த்துங்க போட்டிருக்கா. ஓகே, பிள்ளைக்கு இதுக்கால போட்டேன். பார்ப்போம் என்ன மாதிரின்றது பார்ப்போம், நான் தெரியல. என்ன ரோட்டப்பா இது, இதுக்கு ப்ளூ பார்க்கிங் எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ உம்லாயத்துங்க இருக்கிறோடையால இந்த இடங்களும் மாக்கள் பிடிபட்டிருக்கும். இங்கே பார்க்காமே போகிறான். சைக்கிள்காரங்களும் உண்மையாக சுற்றியான மோசம். இப்போ இங்கே ஸ்டார்ட்டில் சரியான மோசம். அதுவும் எலக்ட்ரிக் சைக்கிளை மோண்டி கொடுத்து இப்போ இப்படி இருக்கு தொடுற மூக்க இப்படி சுற்றி தொட வச்சுட்டானுங்க. இந்த ரோட்டில் தானே வந்து ஏறி இருப்போம், இந்த முன்னுக்கு தெரியுற வலது பக்கம் ரோட்டுக்கு. இப்போ அவன் என்ன செஞ்சு விட்டான், எங்களை சுற்றி வளைச்சி பாதையை காட்டி விட்டான். ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி செய்யலாம்னு எனக்கு தெரியல. ஆனால் லைட் சிக்னல் வேலை செய்யுது, கிரீன் கலர். பார்ப்போம், நல்லா போய் பார்ப்போம். ஓகே, இந்த கார்காரன் போகிற அளவில் இந்த இது வரையும் போகுது. ஓகே, இதால் இடது பக்கம் போகிற மாதிரி இருந்தான்னு சொன்னால் நாங்கள் அந்த குறுக்கு வழியை பாய்ச்சி சேவாக போகலாம். அந்த இந்த இடமும் இதெல்லாம் புது பில்டிங்கு, ஸ்டட்டில் கட்டப்பட்ட புது பிளாக்குகளும் பில்டிங்களும் கடைகளும் தான் இந்த இடத்துல. இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் புது பில்டிங். பாருங்கோ, முழுக்க சோலாரானா கொடுத்துருக்குறாங்க. சோலாரா சோலாரா முழுக்க சோலார் காட்டுறாங்க. ஊபர் இப்போ கன்னடத்தில் ஸ்டார்ட்டுகள் ஐயாங்குது. ஊபர் வந்து ஐரோப்பாவில் கன இடங்களில் இந்த ஊபர் சர்வீஸ் இருக்குது. பிச்சா லீவரும் அது தண்டு கன இடங்கள்ல இருக்குது. ஊர்லேயும் இருக்குது தானே ஊபர். ஊபரில் வந்து டாக்ஸி எல்லாம் இருக்குது ஊரில். ஏன்னா
ஒரு பெரிய ஆட்டோ அதுகளும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும் ஊபர். தமிழாக்கள் தமிழ் குடும்பம் ஒன்று வருது. ஓகே, நாங்கள் சேவாக்கு கேட்டு வருகிறோம். பழைய பெட்ரோல் செட் உண்டு, இன்னும் பழைய மெஷின் வச்சுக்கிறான், அது இன்னும் இயங்கு. கேபாப் கடை உண்டு இடது பக்கம். இங்கேருந்து கோப்லன்ஸ் காட்டுறான் டொச்லாண்டுக்கு, அதிசயமாக இருக்குது. இங்கேருந்து காட்டுறான் கோப்லன்ஸுக்கு, ஜெர்மன் போர்டர். இந்த வலது பக்கம் திரும்பினா இம்பியர்க் என்று சொல்லி இடத்துக்கு போகலாம். மற்றது நாங்கள் இப்போ ஒரு குறுக்கு வழியால் ஒரு நல்ல வடிவான பாதையால் சேபாக் என்ற இடத்துக்குள்ள போக போகிறோம். இங்கே சுகம் இல்லாத ஆக்களுங்க பாருங்களேன், வித்தியாசம் நடக்கணும். ட்ரக்ஸ் அடித்ததாலே இந்த காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குன்னு சரியா. அந்த ட்ரக்ஸ் எடுத்தால் பறக்கிற ஃபீலிங்லாம் போயிடும் அப்படியே யாரில். ஐயோ பாவங்களேன், நான் அதுகளுக்கு அடிமையாகியுமையா. இன்னைக்கு பாருங்க இந்த பாதையை சேபாக நேரம் போய் சேபாக போகலாம். நேரபுறா மெயின் ரோட். இந்த காட்டு வழி பாதை வந்து ஒரு வித்தியாசமான பாதை. ரெண்டு பக்கமும் காட்டு பாதை, வாக்கிங் ஜாக்கிங் போகலாம். ஓய்வு நடந்துக்கிறதுக்கு நல்ல இடம். கணவருக்கு தெரியாது, சில இருக்கிறாக்களுக்கு கூட பாருங்க. இதுக்காலையும் இப்போ கணவருக்கு இடம் தெரிஞ்சு டிராஃபிக்கள் இதில் இருக்கிறார்கள், இதுக்குள்ளையும் போக்குவரத்து செய்யணும். வெளியிடத்துலேருந்து வராக்களுக்கு தெரியாது. மாய்ஸ் தோட்டமாக இருக்குது. இது மாய்ஸ்ண்டா சோளம். சோளம் முன்னூறு தெரியாது. சோளம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு. இதில் இந்த கீரையோ இது கோவா வச்சா கோவா கீரை வகை தான் தெரியலை. கிட்ட போய் பார்த்தா தான் வழியாக சொல்லலாம். இப்போ மெயின் ரோட்டாக போகாமல் அப்படியே சின்ன பாதையால் வந்துட்டோமே. சேபாகன்ற இடத்துக்கு உள்ளட்டாச்சு. இந்த இடது பக்கம் இருக்கிறது ஒரு சுடுகாடு, ஆக்களை கொண்டு புதைக்கிற இடம் செத்த பிறகு. Thank you for watching my video.